எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீ நடத்திடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பிப்ரவரி மாத விசுவாச வார்த்தையின் வழியாகவும் 2135வது காலை மன்னா செய்தியின் வழியாகவும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2026ஆம் ஆண்டு முதல் மாதத்தை வெற்றியாய் முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த 2வது மாதம் முதல் நாளில் வந்து நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அதிசயத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் தோற்று போன இடத்தில் ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற அத்தனை விஷயத்திலும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். விசுவாசிப்போம், நிச்சயமாய் வாக்கு தத்தங்கள் நிறைவேறப் போகிறது. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற விசுவாச வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம், எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களை தொடரப் போகிறது. உங்கள் ஜீவன் இருக்கிற வரையும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரப் போகிறது. இதுவரை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்காக, அற்புதத்துக்காக நீங்க பிரயாசப்பட்டு நீங்க காத்திருந்து தோற்று போன நாட்களும் உண்டு, வருஷங்களும் உண்டு. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரப் போகிறது. இதுவரை உங்க வாழ்க்கையில நடந்திராத அற்புதங்கள், எதிர்பாராத அதிசயங்கள் நிச்சயம் உங்களை தொடரும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு அத்தனை தேவைகளையும் கர்த்தரே சந்தித்தார். அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்தது. கர்த்தர் அவர்களை விட்டு விலகவில்லை. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ விமர்சனங்கள், சத்துருக்கள் பின்தொடர்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல தாவீதை கர்த்தர் உயர்த்தினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருந்தபடியால் தான் ஒரு குறைவும் இல்லை, நன்மையும் கிருபையும் தொடர்ந்தது. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரப் போகிறது. விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசின அந்த விசுவாச வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவங்க வாழ்க்கையில, ஆண்டவர் சரீரத்துல, ஆண்டவரை எந்தெந்த விஷயத்துல நன்மைக்காக கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ அதுல தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இதுவரை கண்டிராத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த மாதத்தில் செய்து காமிப்பீராக. உங்க தலையை உயர்த்தி விட ஜெபிக்கிறேன். தொழிலில, பிசினஸ்ல, வியாபாரத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரம், இன்னும் சரீர ரீதியாய் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எடுத்த காரியத்துல வெற்றியை கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை காலை மன்னா செய்தி வழியாய் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே, எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய்